கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமா உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 21ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து விட்டோம். புதிய வானம் புதிய பூமி, அந்த செய்தியை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு பரலோகவாசிகள் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று அவர்களை நாம் அடையாளம் கண்டோம். அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த செய்தியை நாம் தொடர்கிறோம். யார் பரலோகத்தில் இருக்கிறார்கள், யார் பரலோகத்தில் இருக்கிறார்கள், அவருடைய குணாதிசயங்கள் யாவை, அவர்கள் பரலோகத்திற்கு போவதற்கு காரணங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். முதலாவதாக பரலோகவாசிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர்கள் பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி 24ஆம் வசனத்திலே நாம் கண்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே மடியிலே மேஜையில் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 26 உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஆக ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ஆத்தும ரட்சிப்பு, மன ரட்சிப்பு, சரீர மீட்பு என்று 3 விதமாக நாம் கண்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார். அந்த ரட்சிப்பு அவரால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று பார்த்தோம். ரெண்டாவதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகக்கூடிய அந்த மன ரட்சிப்பை குறித்து நாம் கண்டோம். அதற்கு பிறகு சரீர மீட்பு என்று சொல்லி மூன்றாவதாக ஒரு ரட்சிப்பு நிலைமை. இதனால்தான் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அறிவித்தார். ஆக ஆத்தும ரட்சிப்பை பெற வேண்டும், மன ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். இறுதியில் இந்த சரீர மீட்புக்காக நாம் தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இப்படி ரட்சிக்கப்படுகிறவர்கள் 24ஆம் வசனத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம், பரிசுத்தத்திலே அவர்கள் நடக்கக்கூடியவர்கள். நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்றெல்லாம் வேதத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுவதாக பார்க்கிறோம். ராஜாக்கள் மட்டுமல்ல, குடிமக்களும் இப்படியாக ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தினார்கள் என்று சொல்லி 24, 26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதன் பின்னர் கர்த்தரை மகிமைப்படுத்துவது எப்படி என்ற கேள்விக்கு விடைகளை நாம் கற்றோம். இன்றைய நாளிலே அந்த பரலோகவாசிகள் 2வது பிரிவினர் அவர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பரிசுத்தவான்கள், 2வதாக பயனாளிகள். பரிசுத்தவான்களாக இருப்பதினாலே, பரலோகவாசிகளாக இருப்பதினாலே என்ன பயன்?
பயனாளிகள், பயன்களை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக என்ன பயன் என்று சொன்னால், தேவனை பார்க்கலாம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன அருமையான வசனம்! விசுவாசிகளுக்கு ஆறுதலாக, ஆதரவாக, ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கை. மீண்டும் அந்த வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சரி, இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஒரு நாளில் வெளிப்படும். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் என வாசிக்கிறோம். ஆக முதலாவதான பயன் என்று சொல்லும் பொழுது தேவனை பார்ப்பது, ஆண்டவரை பார்ப்பது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி யோவான் 1:18 நாம் வாசிக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, காண முடியாது. எப்படி? அவர் உன்னத ஒளிகளிலே வாசம் பண்ணக்கூடியவர், அது மட்டுமல்ல அவர் அக்கினி மயமானவர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை நேரடியாக யாரும் பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அவர் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்துகிறார். தேவனை இயேசு மூலமாக பார்க்கலாம் என்பதுதான் வேதம் கூறக்கூடிய போதனையாகும். நேரடியாக தேவனை பார்க்க முடியாது, அந்த தேவனை இயேசு மூலமாக பார்க்கலாம். ஐயா, அப்படின்னா இயேசு தேவனா? கட்டாயம் தேவன் இல்லை. சிலர் தேவ குமாரன்லாம் சொல்கிறாங்க. குமாரன் என்ற வார்த்தைக்கு யோவான் 1:18 அடிப்படையிலே ரிவீலர், ரெப்ரசன்டேட்டிவ், வெளிப்படுத்துகிறவர், பிரதிநிதி என்று அர்த்தமாகும். இயேசு தேவனுடைய பிரதிநிதி, இயேசு தேவனை வெளிப்படுத்துகிறவர் என்று அர்த்தமாம். இயேசு தேவன், அவர் மெய்யான தேவன் என்று 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம். அவர் மகாதேவன் என்று தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் மேலான தேவன் என்று ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று சொல்லி அவரை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இந்த தேவன் எல்லார் மேலும், நம் எல்லாரோடும், நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் இயேசு கிறிஸ்து, எல்லாரோடும் வாழ வந்தவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் குமாரன், எல்லாருக்குள்ள வாசம் பண்ண வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், மகாதேவன், மேலான தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லியும் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், கடவுள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்மஸ் ஆண்டவருக்கு எத்தனை பெயர்கள்? அந்த பெயர்களில் ஒரு பெயரை பார்த்து விடுவோமா, அல்லது 2 பார்ப்போமே? அவருடைய நாமம் அதிசயமானவர், சரி, ஆலோசனை கர்த்தா, ஓகே, வல்லமையுள்ள தேவன். யார் அந்த வல்லமையுள்ள தேவன்? இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் நித்திய பிதா என்று வாசிக்கிறோம். இயேசுவுக்கு என்ன பெயர்? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அதனால்தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக தேவனை பார்க்கிறோம், முகமுகமாக தரிசிக்கிறோம். நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக சிந்திய இரத்தம் அவருடையது, அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒரு நாளிலே நமக்காக பாடுபட்ட கர்த்தரை தரிசிக்க இருக்கிறோம். இது பெரிய பயன். பரலோகத்திற்கு போன உடனே ஒரு பரலோக வாசியாக முதலாவதாக நான் பார்க்க போகிறது யாரு? அம்மா அப்பாவையா, தாத்தா பாட்டி ஐயா, மனைவி கணவனையா? ஆஹா,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை முகமுகமாக நாம் தரிசிக்க போகிறோம். இரண்டாவதாக, முதலாவது பயன், இந்த பயனாளிகளின் பயன் பெறுகிறவர்களின் முதலாவது பயன் தேவனை பார்ப்பது. இரண்டாவதாக, தேவனோடு ஐக்கியம் கொள்வது என்று சொல்லி அதை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனோடு நமக்கு ஐக்கியம், தேவனோடு நமக்கு ஐக்கியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு இருப்பதாக என்று சொல்லி திரித்துவ ஆசீர்வாதம் பெறுகிறோமே. அந்த தேவனுடைய ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது. எங்கே? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோமே. ஆக இரண்டாவதாக பரலோகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம், இரண்டாவது நன்மை என்ன? தேவனோடு ஐக்கியம். தேவனோடு நமக்கு சரியான ஐக்கியம் இருந்தால் மற்றவர்களோடு ஐக்கியம் இருக்கும். தேவனோடு சரியான ஐக்கியம் இல்லை என்றால் மற்ற விசுவாசிகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்காது. முதலாவதாக ஆண்டவர் சிலுவை இதுதானே அடையாளம், அன்பின் அடையாளம், ஐக்கியத்தின் அடையாளம். ஒன்று நேர்கோடு, வெர்டிகல் லைன், இன்னொன்று ஹரிசாண்டல், பக்கக்கோடு. ஆண்டவரோடு ஐக்கியம், அடுத்தவர்களோடு ஐக்கியம், அதுதானே சிலுவை என்னும் சின்னம். ஆண்டவரோடு ஐக்கியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்ததாக யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவரோடு ஐக்கியம், அந்த ஐக்கியம் நமக்கு இருக்கும் பொழுது ஆசீர்வாதம். என்ன? ஐக்கியம் இல்லை என்றால் சௌக்கியம் இல்லை என்று சொல்வார்களே. சரியான சௌக்கியம், சரியான ஆரோக்கியம், சரியான சுகம், சுகாதாரம், சுத்தம் இதெல்லாம் வேண்டுமென்றால் தேவனோடு கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம் நாம் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக இந்த பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்த்தால், முதலாவது தேவனை பார்ப்பது, இரண்டாவது தேவனோடு ஐக்கியம், மூன்றாவதாக தேவனுக்கு ஆராதனை. ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய இருக்கிறோம். நல்ல முழுமையான ஆராதனை எங்கே? பரலோகத்தில். யார்? பரலோகவாசிகள் அதை செய்வார்கள். அவர்களுக்கு அந்த ஆராதனை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சிருஷ்டிகருக்கு ஆராதனை. அதை வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே சிருஷ்டிகருக்கு ஆராதனை. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இன்னும் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே, 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இப்படியாக பல விதமான ஆராதனைகள் ஆண்டவருக்கு ஏறெடுக்கப்படுகின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பூமியிலே ஆராதிக்கிறோமே, இது பரலோகத்தில் தொடரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுகையின் காரியங்கள் வேதத்தில் பலவாறு இருக்க நாம் நேரடியாக ஆண்டோட சமூகத்திலே பரலோக ராஜ்யத்திலே அவரை தொழுது கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமான வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ளத்தக்கதாக இப்பொழுதே பரிசுத்தத்திலேயே நம்முடைய ஆராதனைகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்முடைய நடையை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆராதனையின் போது அமைதியாக இருந்து அவரை பாடி ஸ்தோத்திரித்து கீர்த்தனம் பண்ணி அவருடைய வசனங்களை வாசித்து தியானித்து ஆராதனை முடிவில் அருட்பணி செய்வதற்கு, ஊழியங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டோ என்று பார்த்து அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இப்படியாக ஆராதனைகளை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு
போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே 122ஆம் சங்கீதத்திலே அதே சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். பின்னர் ஆராதனையும் ஆண்டவருடைய வருகையும் இணைந்தவை, ரெண்டு ஒன்றுக்கொன்று சார்ந்தவை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வருகைக்கு ஆயத்தப்படக்கூடியவர்கள் ஆராதனைகளிலே ஒழுங்காக கலந்து கொண்டு ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும். சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பாருங்கள். எபிரேயர் 10:24 முதல். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஏவப்படும்படி அன்பு நற்கிரியை எந்த இடத்துல ஏவப்படுவோம்? பல இடங்களிலே, குறிப்பாக சபை. அடுத்த வசனத்தை பாருங்க, 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. நாளானது சமீபித்து வருகிறது. எங்கே? எந்த நாள்? ஒன்று ஆண்டவருடைய வருகையின் நாள், அல்லது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாள். இந்த ரெண்டில் ஒன்று எப்பொழுதும் சீக்கிரம் நேரிடலாம். எனவே இந்த ரெண்டில் ஒன்றுக்கு அல்லது ரெண்டுக்குமே ஆயத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய அனுதின கடமை. மீண்டும் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது சுவிசேஷத்தை அடைந்த பின்பு, அறிந்த பின்பு அல்லது அனுபவித்த பின்பு, தொடர்ந்து சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக நியாயத்தீர்ப்பு நாள் நெருங்குகிறது, ஆண்டவருடைய வருகை நெருங்குகிறது. ஆராதனைகளை அல்லத்தட்டாமல் அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவரை அனுதினமும் தொடர்ந்து ஆலயத்திலே கூட வந்து பணிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று வாக்குகளினாரே தெய்வம். அந்த 2 பேர் 3 பேர் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் ஆராதனை. அதை விட்டு விடாமல் ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டுவது நம்முடைய கடமையாகும். சரி, 4வதாக பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை அந்த லிஸ்ட்டை சொல்லிடவா? என்னென்ன பயன்கள், பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன நன்மைகள்? முதலாவதாக தேவனை பார்க்க முடியும் பரலோகத்தில். 2வதாக தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். 3வதாக தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும். 4வதாக தேவனுக்கு அருட்பணிவிடை செய்ய முடியும். அருட்பணி செய்ய முடியும், பணிவிடைகள் செய்ய முடியும். எங்கே? 22ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22. என்னென்ன வசனங்கள்? 3, 4 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22, 3, 4. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர். ஊழியக்காரர்னு யாரு? நீங்க, நான். சும்மா யாரோ அங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்களே அல்லது ஜிப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க மட்டும் இல்லை, அவங்களும் ஊழியக்காரர்களாக இருக்கலாம். நாமும் ஊழியக்காரர்கள். யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று முழு நேர ஊழியக்காரர்களாக இருப்போம் பவுல் மாதிரி, அல்லது பகுதி நேர ஊழியக்காரர்களாக இருப்போம். வேலை செய்து கொண்டே, வியாபாரம் பண்ணி கொண்டே, படித்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை இணைந்து செய்வோம். யார் மாதிரி? அந்த ஆக்கியலா பிரிஸ்சில்லா மாதிரி அவர்களைப் போல ஊழியங்கள் செய்வோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஊழியக்காரர்கள், சந்தேகமே இல்லை. அதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். யாரு? நீங்களோ என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால், அதாவது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி.
சுவிசேஷத்தை சொல்லும்படி, சத்தியத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைப்பு பொதுவானது. ஒன்று முழு நேரம் அல்லது பகுதி நேரம், ரெண்டில் ஒன்றை அல்லது ரெண்டையும் செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய நன்மையான காரியம். அதுவே பெரிய நன்மை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நெற்றியிலே நாமம் எப்படி? வல்லமையான வாழ்க்கை என்பது பொருளாகும். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அடையாளம், ஐடென்டிட்டி அது என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். மீண்டும் அந்த வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று, ஆண்டவரை ஆராதித்து என்று சொல்லலாம். ஆண்டவரை சேவிக்க வேண்டும். எப்படி என்றால் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்திலே, ஜப கூட்டங்களிலே, தனி ஜபங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவரை சேவிப்பதாகும். இன்னொன்று, சேவிப்பது என்றால் சேவை செய்வது, ஆண்டவருக்கு ஊழியங்கள் செய்வது. அது ஒருவேளை சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், சில வேளைகளிலே அது சமூக சேவையாக இருக்கலாம். பரிசுத்தவான்கள், பயனாளிகள், ஆண்டவரை சேவிக்கக்கூடியவர்கள் பரலோகத்தில் கூட அவர்கள் சேவிப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. நிச்சயமாக நமக்கு தெரியும், பரலோகத்தில் 24 மணி நேரமும் ஆண்டவரை சேவிக்கக்கூடிய ஆராதனை உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு சேவையும் இருக்கிறதே, நற்கிரிகள் செய்து ஆண்டவரை சேவிப்பது, நற்கிரிகளை செய்வது, ஆண்டவருக்கு சுத்தமான ஊழியங்களை செய்வது, வேலைகளை செய்வது. இல்லைன்னா ஆராதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹெவன் will become a monotonous place. அது எந்திரீகமாக இருக்குமே ஒழிய என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் இருக்காது. ஏனென்றால் ஆண்டவருக்கு பூமி மட்டுமல்ல, வானம் மட்டுமல்ல, அண்ட சராசரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் விரலில் வைத்திருக்கிறாரே ஆண்டவர். இந்த உலகத்திலிருந்து உன்னதத்திற்கு நாம் போன பிறகு எங்கே அனுப்புவார், என்ன ஊழியத்தை வேலையை தருவார் என்று சொல்ல முடியாது. போன பிறகுதான் தெரியும். எனவே சேவை செய்வதற்கு நமக்கு தொடர்ந்து நமக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக விளங்கி கொள்ளுகிறோம். சரி, என்னதெல்லாம் பார்த்தோம்? பயனாளிகள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். தேவனை பார்ப்போம், ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுவோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வோம். அது மட்டுமல்ல, ஜீவ தண்ணீரை பருகுவோம் என்று சொல்லியும் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம். ஜீவ தண்ணீர் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய தண்ணீர், ரட்சிப்பு, ஆண்டவர் அருளக்கூடிய ரட்சிப்பு. எங்கே? 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும், அதாவது நீங்க நான், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். போறோம், இலவசமான ஜீவ தண்ணீர். இந்த உலகத்திலேயே ஜீவனோடு வாழ்கிறோம். ஒரு காலத்தில் நாம் மரித்து போவோம், ஆனால் அந்த ஜீவன் தொடர்கிறது. கர்த்தர் ஏற்கனவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரே. இயேசுவாகிய ஜீவனை பெற்று நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அளவிலே ஆண்டவருடைய தண்ணீர், ஜீவ தண்ணீர், ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பரலோகவாசிகள் யாரெல்லாம்? ஆக பரலோகவாசிகள் முதலாவதாக பரிசுத்தவான்கள், இரண்டாவதாக பயனாளிகள், மூன்றாவதாக பேர் எழுதப்பட்டவர்கள். என்ன பேரு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பெயர் எழுதப்பட்டவர்கள், அவர் நேம்ஸ் ஆர் ரெக்கார்டட். எங்க? 27ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகின்றன. ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், பயனாளிகள், அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படுகின்றன என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆமையா, இந்த ரட்சிக்கப்படாதவர்கள்,
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அல்லது அறிந்தும் மறுதலித்து வாழக்கூடியவர்கள், இயேசுவுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் பெயர் எங்கேயாவது இருக்குமா ஐயா? ஏதாவது ஒரு ரெக்கார்டில் இருக்கணும் ஐயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அல்லது விரும்பாதவர்கள், அல்லது எதிராளிகள், அவங்க பேரு எங்கேயா இருக்கும்? இருக்குது. எரேமியா 17 பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். வந்தாச்சே இந்த கூட்டம். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றாகிய, ஜீவ தண்ணீர் வந்திருக்க எங்கேயும், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். யோசிக்கிறோமே, புழுதி பார்த்துருக்கோமே, காற்றடிச்சா பறந்துகிட்டே இருக்கும். புழுதியில் எழுதப்படும். அந்த எழுதப்பட்ட பெயர் புழுதி என்பதனாலே பெருங்காற்று வீசும்போது மறைந்து விடுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கி கொள்கிறோம். அதுதான் அடுத்தாற்போல நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம். முதலாவதாக பரிசுத்தவான்கள், இரண்டாவதாக பயனாளிகள், மூன்றாவதாக பெயர் எழுதப்பட்டவர்கள், நான்காவதாக பாக்கியவான்கள் என்று சொல்லியும் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஜெயங்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். 22:7, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சரியான மொழிபெயர்ப்பு வந்து கொண்டிருக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள, எந்த புஸ்தகத்தில் உள்ள? வெளிப்படுத்தின விசேஷம் எனும் புத்தகத்தில் உள்ள, அதோடு வேத புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி 21 பார்த்தோம். இங்கே 22:7 புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள், ஜெயங்கொள்ளுகிறவர்கள், வெற்றி சிறக்கிறவர்கள், கைக்கொள்ளுகிறவர்கள், வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், வெற்றியோடு வேத வசனத்தை கைக்கொண்டு நித்தமும் வாழக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உலகத்திலே அவர்கள் பாக்கியவான்களாகத்தானே திகழ்கிறார்கள். 119ஆம் சங்கீதம் எடுங்கள். 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம் முதலாக, 119ஆம் சங்கீதம் 97 முதலாக பார்க்கும் பொழுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 98, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அண்டர்லைன் அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள், என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அடுத்த வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும், போதித்தவர்கள் அண்டர்லைன், போதகர்கள், பிரசங்கிமார்கள், போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். 100, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும், முதியோர் மூப்பர்கள், பெரியவர்கள், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, சத்துருக்களிலும் போதகர்களிலும் முதியோர்களிலும் அதிக அறிவு, அதிக ஞானம். எப்படி? வேத வசனத்தை வாசித்து நேசித்து கை கொள்வதனால கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கே அவருடைய நாமத்தை விட அவருடைய வசனம் முக்கியம். தெரியுமா உங்களுக்கு? 138ஆம் சங்கீதம் பாருங்கள், 2ஆம் வசனம், உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர், உம்முடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தினீர். ஆண்டவருக்கே அவருடைய நாமங்களின் சிறப்புகளை விட அவருடைய வார்த்தையின் சிறப்பு மிகவும் பெரியதாக காணப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது, 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாக பார்க்கும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருக்கும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளிலே. நெற்றினா பாதுகாப்பு, முத்திரை, அது மட்டுமல்ல ஐடென்டிட்டி, அடையாளம். இதெல்லாம்
ஆண்டவருடைய நாமம் கொடுப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இத்தனை பெரிய பாக்கியங்களை தந்தருளுவது ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஜீவ தண்ணீர் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இந்த பாக்கியங்களெல்லாம் எனக்கு சொந்தமாக வேண்டுமே, என்னையா செய்ய? குறுக்கு வழி கிடையாது, குருசின் வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து பரிசுத்தமான வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்ந்து முன்னேறி செல்லும் பொழுது இப்பொழுது சொல்லப்பட்ட எல்லா பாக்கியங்களும், இன்னும் வேத புத்தகத்தில் காணப்படக்கூடிய மற்ற பாக்கியங்களும் நமக்கு சொந்தம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைய நாளிலே நாம் கற்ற பாடங்கள் என்ன? முதலாவதாக, ஏற்கனவே கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது கற்ற ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்கள். யார் அவர்கள்? பரலோகவாசிகள். பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய அல்லது வாசம் பண்ண இருக்கிற ஆட்கள் யார்? ஒன்று பரிசுத்தவான்கள், இரண்டாவதாக பயனாளிகள், மூன்றாவதாக பெயர் எழுதப்பட்டவர்கள், நான்காவதாக பாக்கியவான்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாகத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதுமே உங்கள் மேல் தங்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாக்கியங்கள் சொல்லி முடிக்கவா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து உங்களுக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய விண்ணப்பம், ஆண்டவருடைய வேண்டுதல், இவையெல்லாம் உங்களுக்கு சொந்தம். விசேஷமான ஜெபங்கள் அவை, விரைவிலே விடுதலை தர வல்லவை. இதெல்லாம் உங்களை சூழ இருக்கக்கூடிய பாக்கியவான்கள். இன்னும் ஏராளமான பாக்கியங்கள் வேதத்தில் உண்டு. அவற்றை வரக்கூடிய நாட்களிலே நான் சொல்லுவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் காணப்படக்கூடிய பாக்கியங்கள், அந்த பாக்கியங்கள், இந்த பாக்கியங்களின் நிபந்தனைகள், அந்த பாக்கியங்களில் வரக்கூடிய நிச்சயமான ஆசீர்வாதங்கள், இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறுவேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, பரலோக வாசிகளை குறித்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் பயனாளிகள், அவர்கள் பெயர் எழுதப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். இப்பேற்பட்ட பாக்கியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாகத்தக்கதாக எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்கள் உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த பாக்கியங்கள் எங்களுக்கு சொந்தமாகத்தக்கதாக ஆவன செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.